பிஹைண்ட் வுட்ஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என் பேர் மூர்த்தி எம்ஆர். நான் ஏற்கனவே 4-5 படங்களை இயக்கியிருக்கேன். கன்னடாவில் 2 படம், தமிழில் 2 படம் இயக்கியிருக்கேன். இருந்தாலும் அவை சரியாக போகாதனால மிகவும் ஒரு அருமையான கதை உருவாக்கியிருக்கோம். நல்ல கதையை உருவாக்கிட்டு எயில் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ் மூர்த்தி, இ தமிழ்வாணன், பிடிஎஸ் திருப்பதி ஆகிய மூவரிடம் இந்த கதையை சொன்னதும் மிகவும் விருப்பப்பட்டு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது கதை, நம்ம செய்வோம் சொல்லுங்க. ஆனால் எல்லா இயக்குநர்களும் அனைவரும் அவரவர்கள் செய்கிற கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதையில் இந்த 3 தயாரிப்பாளர் கதை சொல்லும்போது நாங்கள் ஒரு திரைப்படத்தை தலையெழுத்தை நான் நிர்ணயிக்கிறது ரசிகர்களாகிய நாங்கள் தான். அந்த ரசிகர்களாகிய நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறோம். ஏன்னா இந்த கதை ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது. அதனால் இந்த படம் தயாரிக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கேன். இந்த படத்தில் பாபு என்ற ஒரு இளைஞரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஜோதி தத்தா என்ற மும்பை அழகிய ஹீரோயினை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இவங்களோட நளினி அம்மா, உமா பத்மநாபன், லதா ராவ், காதல் தண்டபாணி, நேகல் ரவி, டெல்லி கணேஷ், முத்துக்காளை, கிரேன் மனோகர், பிளாக் பாண்டி, கராத்தே ராஜா, ஜெய்குமார், காந்தராஜ், விஜய் போன்ற அனைவரும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படத்தில் மூர்த்தி என்பவரை வில்லனாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். அருமையான கதைக்களம் கொண்ட இந்த கதை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றியோ இல்லை காவிரி நீர் பிரச்சனை பற்றிய, ஒகேனக்கல் வாழ் மக்கள் பற்றிய, சுற்றுலா பயணிகள் பற்றிய அதில் என்னன்றது திரைக்கதையில் பார்க்கலாம். ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒகேனக்கல் போன்ற சுற்றுலா பயணிகள் போகிறவங்க அங்கே போய் சந்தோஷமாக போகணும், நன்றாக குளித்து உற்சாகமாக ஊருக்கு போய் சேரணும். அங்கே ஒவ்வொரு முறையும் நான் போகும்போது யாராவது ஒரு மனுஷன் சத்துக்கிட்டே இருக்கான், ஆற்றுல விழுந்து போகிறாங்க, நல்லா தண்ணி அடித்து ஆக்சிடென்ட் ஹவுஸ் ஆகிறாங்க, மற்றும் விருப்புகளுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஏன் போகிறீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன, அது என்ன உயிரமாய்ச்சிக்கிற மயான பூமியா? வேண்டாம். ஒகேனக்கல் போன்ற எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இருக்கலாம், அங்கெல்லாம் போங்க, சந்தோஷமாக வாங்க, தப்பான எண்ணங்கள் போகாதீங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது சமீப காலமாக பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. ஏன் அதெல்லாம்? பாரதியார் சொன்னாங்க, மாதர் தன்னை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று. அந்த கொளுத்துவோம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்ற ஒரு நல்ல கருத்தும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏழை மக்கள் சில பேர் ₹1 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி 1 லட்சம் ஏமாற்றப்படுகிறார்கள். 1 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுக்குறான்னு யாராலையும் முடியாது. அது நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாந்து போகிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கிராமத்துலலாம் சின்ன சின்ன சீட் கம்பெனியெல்லாம் நடத்துகிறாங்க. இதில் தேவையில்லாமல் சீட்டுங்களை நடத்துறது, லாஸ் ஆகுறது, அவங்களும் கொடுக்காம போகிறது, இவங்களும் கொடுக்காம, இது மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் உண்மையாகவே பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலையும் நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மாதிரி ஏமாற்றவங்க ஏமாற்றாதீங்க, ஏமாற்றவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. இது மாதிரி நல்ல கருத்துக்களை செஞ்சுருக்கேன். இதில் பாவலர் எழில்வாணன், விவேகா, தென்றல் செந்தில் இவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜய் யேசுதாஸ், ஹரிஷ் ராகவேந்திரா, பிரசன்னா, முகேஷ், நிம்மி, அம்ருதா, சின்ன பொண்ணு ஆகியவங்க பாடியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு பாட்டு கம்போசிங் போயின்னு இருக்குது, குத்துப்பாட்டு. தினா மாஸ்டர் அது பாட்டை கம்போசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டருக்கு மேட்டர் வேணும், மேட்டருக்கு குவார்ட்டர் வேணுமென்ட்டு இந்த குத்துப்பாட்டு இந்த வருஷத்தில் இந்த குத்துப்பாட்டு ஹைலைட்டாக வரும். ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு, கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பாட்டை ஒவ்வொரு இளைஞரும் காலர் டூனை போட்டுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்காங்க, உன்னிலே பாதி நான் என்னிலே பாதினின்ட்டு. விவேகா வரிகளுக்கு அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தரும் மறுபடியும் கேட்பாங்க. அது இல்லாமல் பாலசுப்ரமணியம் ஐயாவோட ஹிட் லிஸ்ட்டில் இந்த பாட்டு நிற்கும் என்ற நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கதைக்களமும் நல்லா இருக்குது, நடிகர்களும் நல்லா இருக்காங்க. இதில் இந்த கதைக்கு
பிஜி வெற்றி என்னுடைய நண்பர் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. பாரதி ராஜா சார் சொன்ன மாதிரி கண்ணனின் 2 கண்களை கொண்டு சென்றேன் என்ற மாதிரி வெற்றியின் 2 கண்களை நான் கொண்டு சென்றிருக்கேன். இசை வந்து சரண் பிரகாஷ் என்பவர் அருமையான 5 பாடல்களை கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாஸ்கர், குங்ஃபு சந்துரு 2 சண்டை காட்சிகளை கம்போசிங் பண்ணியிருக்காங்க. ரமேஷ் ரெட்டி மற்றும் நரீஷ் பாபு இருவரும் மற்ற 2 பாடல்களுக்கு கம்போசிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த பாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒகேனக்கல் போகாதவங்க இந்த படத்தை பார்த்தா அடடா இப்படி தான் இருக்குமான்னு சந்தோஷப்படுவாங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல நல்ல கதைகளை நான் தரேன். உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி கண்டிப்பாக நல்ல நல்ல கதை நான் தரேன். உங்கள் ஆதரவு என்றைக்கும் தேவை. நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய பேர் பாபு. ஒகேனக்கல் திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்களுடைய டைரக்டர் மூர்த்தி சார் ஒரு நல்ல கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இன்றைக்கி நாட்டில் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குது, அவங்களுக்கு எப்படி எந்த விதத்திலலாம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கேமராமேன் பிஜி வெற்றி சார் எங்களுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சரண் பிரகாஷ், பிஆர்ஓ மௌனம் ரவி சார், அப்புறம் ஸ்டென் மாஸ்டர் இந்தியன் பாஸ்கர் மாஸ்டர், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு குங்ஃபு சந்துரு உயிர் நண்பன். இன்றைக்கி கராத்தே ராஜா சார் கூட எங்களுக்கு ஃபைட் இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தோம். பாடல்கள் 5 பாடல்கள் நல்லா வந்திருக்குது. விவேகா சார், பாவலர் எழில்வாணன், எங்கள் அப்பா தென்றல் செந்தில் சார் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரை குடும்பமே இருக்குது. நளினி மேடம், உமா பத்மநாபன், நிழல்கள் ரவி சார், காதல் தண்டபாணி, அருள்மணி சார் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான். கண்டிப்பாக எங்களை ஜெயிக்க வைப்பீங்க. குடும்பத்தோடு அனைவரும் படத்தை பாருங்கள். தேங்க்யூ, பை பை. Hi Tamil Nadu, Vanakkam, எல்லாருக்கும் வணக்கம். This is Jyoti Datta belonging from Bombay. And now at present I stay in Bangalore past 9 years. It's a great experience working in this movie. This is my first movie called Hognekal. And in konja Tamil தெரியும், so let me start my Tamil version now. Okay. ஸோ இந்த படத்தில் இந்த படத்தோட தீம் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அருமையான ஸ்டோரி, நிறைய சஸ்பென்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் ஒரு பொண்ணோட ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் காட்டிருக்காங்க. ஒரு அருமையான ஸ்டோரி. இதில் நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம டைரக்டர் சார். த்ரூ மீ ஹிஸ் ட்ரைட் ப்ரமோட்டிங் தீஸ் திங்ஸ் அண்ட் ஐ திங்க் எனக்கு அதிருஷ்டம் தட் ஐ ஹவ் காட் திஸ் மூவி where I could promote lot of things to all the people and all the viewers who are viewing me. Kandipa, please in the movie paranga. It's a humble request to all of you, and it's a family based movie, so I want all of you to see this movie and let me know and catch me on Facebook if you can. And yeah, that's what is the movie about. My co-actor Mr. Babu, nama director Emma Murthy, producers, the whole production house of Hognekal, nama unit, Mr. cameraman Mr. Vetri, ellarum romba supportive-ஆ இருந்தாங்க. எல்லாரும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க because this was my first movie. They taught me a lot of things, how to face a camera, how to look to a camera, how to act, everything was like really good. I feel so much into home. I never feel like this is a shooting spot. I'm talking from MGR studio. This is my shooting spot for tonight. And today we are clicking here like Quarterika Matter, which is one of the item song in a movie. It's done by Miss Nagalakshmi, and our choreographer is Deena Master. He's like great. It was a great time watching them all dancing over here. Thank you reporting. I'm really thankful to Behind Woods who's given me an opportunity to promote myself through this channel. Love you Tamil Nadu. To everybody. Take care. Bye bye. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் கராத்தே ராஜா பேசுகிறேன். இந்த இடம் மிகப்பெரிய புகழ் வாய்ந்த எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி உள்ள இருக்கோம். ஒகேனக்கல் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் இப்போ தான் எனக்கும் ஹீரோ சாருக்கு முடிஞ்சுது. இப்போ சாங் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒகேனக்கல் படத்தில் நான் நடிக்கிறது. இந்த படத்தில் நான் என்ட்ரி ஆனதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு.
எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், கமிட் ஆகும். இது வந்து ஒரு ஏஆர்எஸ் கார்டன் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது. அந்த இடத்துக்கு போகும்போது டைரக்டர் ராமமூர்த்தி சார், ஹீரோ பாபு சார், ப்ரொடியூசர் வந்து திருப்பதி சார், அவங்க எல்லோரும் இருந்தாங்க. என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த சந்தனக்காடு வீரப்பனா என்னை பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. சொன்னாங்க வில்லன் போர்ஷன் வந்து இன்னும் ஆரம்பிக்கல சார்னு சொன்னாங்க. அதோட நான் ஆசையை நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. நானும் அதை ஒத்துக்கிட்டேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. படத்தோட பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல ஒரிஜினல் இடங்கள்லேயே வந்து படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் காட்சி வந்து நான் ஹீரோ சார் ஹீரோயின் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து அந்த பரிசலோட ஓரத்துலேயே மிகப்பெரிய அளவில் வந்து பத்ரகாளி அம்மனுடைய செட்டு போட்டு பிரமாதமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல்ல அந்த பரிசல் துறை ஓரமாகவே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பத்ரகாளி அம்மன் செட்டு போட்டு அந்த ஹீரோ சார் நான் ஹீரோயின் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் சிஜி ஒர்க்கோட வந்து படமாக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சரண் பிரகாஷ்னு மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒகேனக்கல் படத்தை ரசிகர்களாகி நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கும் நான் கேட்கிறேன். இப்போ இந்த படத்துடைய பாடல் காட்சி ஆரம்பிச்சிருக்கு, அதான் இந்த சத்தம். எல்லோரும் வந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. .com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. ஆக்சுவலாக என்னுடைய பேர் பிடிஎஸ்ங்கிற திருப்பதிங்க. இந்த படத்தில் நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சின்னதாக ஒரு காமெடி கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இதான் என்னுடைய முதல் படம். என்னுடைய காம்பினேஷனில் கிரண் மனோகர் சார், முத்துக்காளி சார் இவங்கெல்லாம் இருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் டைரக்டர் சரண் பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறதில்ல. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் இருக்காருங்க. ப்ளஸ் இவர் அவங்களுக்கு வந்துட்டு மன்னன், சின்னத்தம்பி இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் வந்து எடிட்டிங் பண்ண மோகன்ராஜ் அப்படின்றவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பிஜி வெற்றின்றவர் வந்து கேமராமேனாக பண்ணிகிட்ருக்காருங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணியிருக்கோம். சரி, நாங்கள் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் கதையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு வர மாதிரி கதையை பண்ணிகிட்ருக்கோங்க. படத்தை எல்லாம் பாருங்கள். பாட்டுகளில் பார்த்தீங்கன்னா 5 பாட்டு இருக்குங்க. 5 பாட்டு நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. ஹாய், behundwoods.com வியூவர்ஸ் மாலை வணக்கம். நான் வந்து ஒகேனக்கல் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன், சரண் பிரகாஷ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 சாங் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் போட்டிருக்காங்க. அந்த சாங் வந்து ஒரு பேத்த சாங் சூப்பராக பாட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து விஜய் சார் நிமி மேடம் பாட்டிருக்காங்க, அது டூயட்டு. முகேஷ் சின்ன பொண்ணு இவங்க 2 பேருமே பாட்டிருக்காங்க, ஒரு குத்து சாங். அந்த சாங்கோடைய ஓப்பனிங் வந்து வேர்டு வந்து மேட்டருக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாட்டிருக்காங்க. அந்த பாட்டு எழுதினது வந்து சென்ட்ரல் செந்தில், நல்லா எழுதியிருக்காப்புல. விவேகா சார் 2 சாங் எழுதியிருக்காங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சாங் வந்து கிளிப்பிங் பாருங்கள், சூப்பராக தினா மாஸ்டர் கலக்கிட்டுருக்காரு. இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி, எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். ராமமூர்த்தி சார் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர் சார் திருப்பதி சாருக்கும் டைரக்டர் மூர்த்தி சாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி தான் நான் சொல்லணும். நான் இந்த சாங்கை கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸு உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணும். நன்றி, தேங்க்ஸ். வணக்கம், நான் உங்கள் தினா நடன இயக்குனர் பேசுகிறேன். எழில் ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கிற படம் தான் ஒகேனக்கல். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஒரு பெப்பியான ஃபோக் சாங் போயிட்டுருக்கு. ஸோ படம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டான ஒரு படம். ஸோ டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற சாங்கிறதுனால ஒரு பெப்பியான ஃபோக் சாங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சாங் நல்லா வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.